ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம ஒரு 9.2 இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். சென்னை விம்கோ நகர் அப்படிங்கிற ஏரியாவில். ஸோ நம்ம யூடியூப் கஸ்டமர் ஒருத்தருக்கு 9.2 ஃபுல் செட்டப்பாக நம்ம கொடுத்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆங்கியோவில் பேசிக்கான ஒரு ஸ்பீக்கர்ஸும் பேசிக்கான ஒரு ஏவி ரிசீவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப்பாக வந்துட்டு எல்லாமே நம்ம சப்ளை பண்ணி இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பீக்கர்ஸ் கேபிள் பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே இருந்தது நான் பிராண்டட் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த கேபிள் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக் பிராண்டில் கஸ்டமர் ரிலே பண்ண நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ், சீலிங் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மோனோ ப்ரைஸில் 6.5 இன்ச்சஸில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தாங்க இது. இந்த பட்ஜெட்டில் அல்டிமேட்டாக ரன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் இது. ஸோ டியூட்டரும் பார்த்துட்டிங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்டுக்கு இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்டாக்ஸ் மானிட்டர் ஏடிஎம். இது பார்த்துட்டிங்கன்னா டால்பி அட்மாஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கின ப்ராடக்ட். இதுதான் வந்து கஸ்டமருக்கு நம்ம சஜஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம டால்பி அட்மாஸ் நம்ம ஸ்பீக்கர்ஸ் போடும் போது எந்த விதத்துலையும் நார்மல் ஸ்பீக்கர் மவுண்ட் பண்ணாதீங்க. ஸோ அது டால்பி அட்மாஸுக்கு போடலாமா, அது ஒருத்தான்னு பார்த்து அதை யூஸ் பண்ணுங்க. நம்ம எந்த வகையிலையும் கஸ்டமருக்கு வந்து நல்ல விதத்தில் தான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்குறோம். இது டால்பி அட்மாஸ் சர்டிஃபிகேஷனுங்களாத இதுதான் நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். இதை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பனானா ஃப்ளாக் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ ஸ்பீக்கர்ஸ் கேபிளில் போட்டுட்டு அதுக்கு இந்த பனானா ஃப்ளாக்கை போட்டிங்கன்னா நல்ல ஒரு கனெக்டிவிட்டியில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இந்த பனானா ஃப்ளாக்கில் நிறைய பேர் வந்து லோக்கல் ஐட்டம் வாங்குறீங்க, 100 ரூபீஸ் 150 ரூபீஸ் அந்த மாதிரி வாங்கும்போது ஸோ அது நிறைய சீக்கிரம் வந்து ரஷ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரஷ்ட் ஆகி உங்களுடைய காம்பவுண்டரில் வந்து நிறையா வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பனானா ஃப்ளாக் வந்து நல்ல பிராண்டரில் ஸோ அது ஒரிஜினல் கோல்டு பிளேட்டடா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிராண்டு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பரான பிராண்டை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கும் ப்ராப்பரான பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கனெக்டிவிட்டியில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண மாட்டீங்க, ஃபிக்ஸடாக வச்சுருவீங்கும் போது பனானா ஃப்ளாக் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி HDMI கேபிள், சப்வூஃபர் கேபிள் எல்லாமே வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுமே தவிர நான் பிராண்டு யூஸ் பண்ணலை. ஸோ ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கேலிப்ரேஷன் டியூனிங். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து ஆடிசி மைக்கு, ஆடிசி கேலிப்ரேஷன், மல்டி ஈக்யூலாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து டெடிக்கேட்டடாக சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம். இந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம கற்றுருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம டெடிக்கேட்டடாக மைக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம செப்பரேட்டாக மைக்கு யூஸ் பண்ணுவோம்.
சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், அதுக்கு படிங்கிற பொறுத்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம இதுதான் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு கேலிப்ரேஷன் அப்படின்னா ஒரு விஷயமே என்னன்னு தெரியாமல் இருந்தது. அது கஸ்டமருக்கு நம்ம புரிய வச்சு, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து பண்ணோம். ஸோ நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாலேஷன் கொடுக்குற எல்லாருக்குமே வந்து நம்ம இதுதான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸும் உங்களால் வந்து நிறையவே அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இங்கே ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக ஒரு 9.2 செட்டப் இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த கஸ்டமரோட பெயிண்டிங்காக இருக்கட்டும், கஸ்டமரோட இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், ஃபால் சீலிங், லைட்டிங், வுட் ஒர்க் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த ரிசீவர் வைக்கிறதுக்கு, ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறதுக்கு ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து கஸ்டமர் நம்ம சொல்லியிருக்கிறோம். தற்சமயத்துக்கு வந்து டேபிளில் வச்சு, ஸோ ரிசீவருக்கு மேலே வந்துட்டு சென்டர் வச்சிருக்கிறோம். ஒரு 2 or 3 டேஸில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா இந்த மரான்ஸில் உங்களுக்கு 9.2 சேனல் ரிசீவர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 6015 அப்படிங்கிறது தான் மாடல் நம்பர். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9.2 பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து 5.1 பார்த்துட்டிங்கன்னா சோனோடைன் அப்படிங்கிற ஒரு பிராண்டடில் 5.1 கொடுத்துருந்தோம். ஸோ 2 டவர், ஒரு சென்டர், 2 சரௌண்டு கொடுத்துருந்தோம். அதோட ஒரு சப்வூஃபரை மேட்ச் பண்ணி அதோட கொடுத்துருந்தோம். அடிஷனலாக சப்வூஃபரை பார்த்துட்டிங்கன்னா போல்கார்டியோவில் HDS12 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் 2 சப்வூஃபரும் 2 டவரும் வந்து நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு ஹைட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்டாக்ஸில் மானிட்டர் ஏடிஎம் இது வந்து டால்பி அட்மாஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கின ப்ராடக்ட் தான். இதுதான் வந்து நம்ம நிறைய கஸ்டமருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் தாங்க. ஸோ எங்களுடைய டெமோ ரூம்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா 2 சரௌண்டு, 2 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது சீலிங்கில் அட்மாஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்துட்டிங்கன்னா மோனோ ப்ரைஸில் உங்களுக்கு வந்து 6.5 inches 2 டிரைவர்ஸ் ஒரு பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபால் சீலிங்கை கட் பண்ணி நம்மளே வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம சைடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெக்னீஷியன் தற்சமயத்துக்கு இல்லாதனால கஸ்டமர் சைடு ஒரு எலக்ட்ரிஷியன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அந்த கஸ்டமர். சரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சோனோடைனில் 2 பைபோலர் கான்செப்டில் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து சரௌண்டை லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஹேங் பண்ண முடியாததுனால பின்னாடி வந்து 2 சரௌண்டை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக வந்துட்டு சரௌண்டை பேக் யூஸ் பண்ணாமல் சரௌண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பொசிஷன் மாற்றிருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஆடியோ வந்து கஸ்டமர் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. நம்மளே வந்து நிறைய அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எதனா தேவைப்படுது, பிராண்ட் நியூ யூசர் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். என்னுடைய கான்டாக்ட் நம்பரை ஷோ பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எதனா தேவைப்பட்டால் நீங்கள் ஜஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனோ கேலிப்ரேஷனோ எது தேவைப்பட்டாலும் எங்கள்கிட்ட வாங்கினாலும் சரி, வெளியில் வாங்கினாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும், எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.